அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறருடைய அனுபவங்களை மதித்து கற்றுக்கொள்வதில் நம் முதலமைச்சர் மிகுந்த வல்லவர். வெளியில் உள்ளவர்கள் நினைப்பதை காட்டிலும் தமிழகத்தின் அனைத்து துறைகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் துல்லியமான விவரங்கள் அவருக்கு அச்சு பிசகலாமல் தெரியும். எதனையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் அவரது நிர்வாக திறமை அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. தன் மீதான விமர்சனங்களை தன் செயல்களால் முறியடித்து ஒரு தேர்ந்த ஆளுமையாக தினந்தோறும் அரசை வழிநடத்தும் வித்தகருக்கு, முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் புதிய சகாயத்தை படைத்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று, நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முறையின் கீழ் மாண்பு அமைச்சர் இருங்க, 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியாக உட்காருங்க. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க எதுக்கு இருங்க, இல்லைங்க இருங்க இல்லைங்க பாருங்க, சபை இல்லைங்க, சபை விதிகள் உட்பட்டு தான் நடக்கிறேன். தயவுசெய்து சொல்றேன். அப்புறம் முன்னாடி அப்படி நடந்தது இவருங்க உரிமை பிரச்சனை பாருங்க, உரிமை பிரச்சனை. நீங்க பதிலுக்கு பதில் பேசியா இருந்தா என்னால பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அந்த அனுமதி 110 விதியின் கீழ் இந்த சம்பவத்துக்கு இல்லைங்க சார். இருங்க, நான் என்ன சொல்றேன், நான் சொன்ன பிறகு அமைச்சர் தான் நீங்க அந்த 110 விதி பேசுவார். நீங்க உட்காருங்க, உரிய நேரத்தை அதை பற்றி அனுமதி. நூத்தி 10 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் விளக்கத்தை அளித்த பிறகு
நீங்க 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 பேசுங்க. இடையில எல்லாம் ஒண்ணுதான். 110 விதியின் கீழ் மாண்புமிகு அமைச்சர் பேசிய பிறகு விவாதம் இல்லை. இருங்க, பேசி முடிச்சார். இருங்க பேசி முடிச்சார். இருங்க, நான் இப்போ பாருங்க, உங்களுக்கென்று உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் பேசுகிற போது இதே பிரச்சனைக்கு கொஞ்சம் கலந்து பேசுங்க. நீங்க அப்பவும் சொல்லுங்க. நீங்க உரிமை மேல் ஒரு மேகதாது பிரச்சனை இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். மேகதாது பிரச்சனை பற்றி உரிமை மீறல் கொடுத்திருக்கிற அந்த விவாதத்தை நீங்கள் உங்களுக்கென்று பேச இருக்கின்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்க அந்த பிரச்சனையை சொல்லலாம். அதற்குரிய பதில் நான் சொல்றேன். அது உரிமை பிரச்சனையாக ஏற்றுக்கொள்ள முடியாத மாண்புமிகு அமைச்சர், நீங்க பதில் சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் நமது மாநிலத்தின் வரலாற்று சிறப்புமிக்க நதிநீர் உரிமைகளையும் காப்பதில் இந்த அரசு துளியும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இப்பேரவையில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகாவின் தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் மேகதாது பிரச்சனையை சமீபத்தில் எழுப்பிய உடனேயே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 25/5/2026 அன்று அரசு தலைமை வழக்கறிஞர், உச்ச நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசித்து இப்பிரச்சனையை குறித்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அறிவுறுத்தினார்கள். அத்துடன் நிற்காமல் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே 26/5/2026 தனது கடிதத்தின் வாயிலாகவும் 27/5/2026 அன்று மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது திட்டத்திற்கு எவ்வித அனுமதியும் அளிக்க வேண்டாம் என மீண்டும் வலியுறுத்தினார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 25/5/2026 அன்று உத்தரவிட்டதின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சார்பாக புதுடெல்லியில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் மேகதாது திட்டத்தை எதிர்த்து 27/5/2026 அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 18/6/2026 அன்று அமைச்சர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் காவேரி தொழில்நுட்ப குழு மற்றும் பன்மாநில நதிநீர் பிரிவினை தலைவர் ஆகியோருடன் ஆலோசித்த பின்னர் மேகதாது திட்டத்தை எதிர்த்த ஒரு தீர்மானத்தை முன்மொழியலாம் எனவும் அதற்கு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஒருமித்த ஆதரவை கோரலாம் எனவும் முடிவெடுத்தார்கள். காவேரி நதிநீர் விவகாரத்தில் ஒருமனதாக ஏற்றப்பட்ட தீர்மானத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 4/3/2026 அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசுக்கு மேகதாது அணை விவகாரம் குறித்து ஒரு புதிய நடுவர் மன்றம் அமைக்க முன்மொழிவுகள் அனுப்பியதும் குறித்து தீர்மானத்தில் சேர்க்க கோரிக்கை வைத்தார். அதன்படி இப்பேரவையில் 19/6/2026 அன்று நடுவர் மன்றம் அமைக்குமாறு வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் நகலை அன்றே தனது நேர்முக கடிதம் வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். எங்களுடைய கழகத்தலைவர் கேட்டதை போல அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் பணம் முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவர், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு பிறந்த நாள் விழா, அவருக்கு எங்களுடைய திமுக சார்பாக முதல்ல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிற அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா உட்காருங்க. பரவாயில்ல, ஒண்ணு இல்ல, 7வது முறையா முதலமைச்சர் வாழ்த்துறேன் பேசுறேன். அனுமதிங்க. அவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவருக்கு முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். காமராஜ் பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு
ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீ ஒருத்தர் பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜர் காவேரி பிரச்சனை. அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய கட்சியின் சார்பாக மாண்பு தளவாய் சுந்தர் அவர்கள் விளக்கம் அளித்ததற்கு பிறகு மாறி மாறி எல்லோரும் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கால அவகாசம் வேண்டும். ஆகவே உங்கள் சார்பாக உங்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர் தெளிவாக இங்கே சொல்லி இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு காமராஜ் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர்கள்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க. முதலில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, கல்வி, தொழில் வளர்ச்சி, பெண்கள் முன்னேற்றம், இளைஞர் நலன், தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்டு வரும் மக்கள் நல பணிகள் மேலும் சிறக்கவும், நல்ல உடல் நலத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்றவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். 52 ஆண்டுகள் முடிந்து 53வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நமது முதல்வர் அவர்களுக்கு உங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் குடி தண்ணீர் வச்சிடலாம், குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒண்ணு வர. ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்ச வேலை இருக்கு. ஒவ்வொரு டேபிளும் அவங்க தவழ்ந்து கொடுக்கறது நமக்கே பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சோ சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க குடி தண்ணீர் வச்சிடலாம், குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஒன்றும் வரப்போறது இல்லை, அவங்கவுங்க இடத்துல வச்சிடலாம் அப்படின்ற என் கருத்தை நான் சொல்றேன். ஏன்னா இது டம்ளர்ல கொடுக்கறதும் அது மறுபடியும் கேட்கறதும் அவங்க வருவதும் அவங்களுக்கு நிறைய பணிகள். அது பதில் ஒவ்வொரு சீட்ல ஒரு பெட் பாட்டில்ஸ் மாதிரி கண்ணாடி பாட்டில்ல வாட்டர் வச்சுட்டு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு எடுத்துட்டு கொடுத்துடலாம். சோ இது பிறந்த நாள்ல முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். பிரச்சனை என்ன என்றால், மேகதாது பிரச்சனையை பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் மாண்புமிகு முதலமைச்சர். ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது இந்த தீர்மானத்தை நான் சேர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று விரிவாக சொல்லுகிறார். இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போதே கையை உயர்த்தி இந்த தீர்மானத்தில் எங்கள் உடன்பாடு இல்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று ஒரு கருத்து சொல்லியிருக்கலாம், சொல்லவில்லை. நம்ம அது முதல் கருத்து. இரண்டாவது, திருத்தங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு நான் படிக்கிறேன், திருத்தங்களுடன் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் படிக்கிறார்கள். அப்போது நான் வாக்கெடுப்பு விடுகிற போது திருத்தங்களுடன் இது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிறது என்று நான் சொல்லுகிற போதே கையை உயர்த்தி இது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நிறுத்துங்கள் என்று சொன்னால் நிறுத்தி இருப்போம். என்ன விவாதம் என்று விவாதம் ஒருவேளை தொடர்ந்திருக்கலாம், மாறுபட்ட கருத்து வந்திருக்கலாம், கருத்து அந்த வேறுபாடுகளை கலைந்து எந்த வகையில செய்யலாம் என்பதை பற்றி கூட விவாதித்திருக்கலாம். இப்போது நம் முன்னாலே உள்ள பிரச்சனை, மாண்புமிகு முதலமைச்சர் ஏகமனதாக தமிழ்நாட்டில் மக்கள் விரும்புகிற, மக்கள் ஏற்றுக்கொள்கிற, நம்முடைய உரிமையை பாதுகாக்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஏகமனதாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்கள் நமக்காக நிற்கின்றார்கள் என்று மக்கள் நம்புகிற ஒரு பிரச்சனையில் இதை ஒரு உரிமை பிரச்சனை என்ற வேறு பிரச்சனைகளை திசை திருப்ப முயற்சிப்பதும் அதை பற்றி பேசுவதும் உகந்ததல்ல, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன்ல டிபிஆர் சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் மீறி அந்த கமிஷன்
அறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க கர்நாடகாவை பார்த்து. அப்படி சொன்னது மிகப்பெரிய தவறு. உச்ச நீதிமன்றத்துக்கு எதிராக சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் டிபிஆர் சப்மிட் பண்ண சொன்னது தவறு. அதை சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு எதிர்த்து நின்னது. 15/4/26 நம்மளுடைய கேஸ் தள்ளுபடி பண்ணப்பட்டது. கேஸ் தள்ளுபடி பட்டதுன்னா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இல்ல, நம்ம இந்த டிபிஆர் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுதான் அதோடைய தமிழக அரசுடைய வாதம். சோ அந்த தள்ளுபடி பண்ணப்பட்ட பிறகு டிபிஆர் சப்மிட் பண்ண மட்டும்தான் சொன்னாங்க. ஆனா மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக அட்வொகேட் ஜெனரலா இருக்கட்டும், இதை 30 வருஷத்துக்கு மேல அது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த காவேரி வாட்டரை பாதுகாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்கள் உறுதியாக இந்த நிமிடம் போராடிட்டு இருந்தாங்க. அதுல உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், தோழர் தான். பெரிய பெரிய சீனியர் அட்வொகேட்ஸ் முகுல் டோத்தனியா இருக்கட்டும், அதே மாதிரி சிங்வி சாரா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு டாப் சீனியர் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ மாண்புமிகு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அந்த ஆய்வுடைய முடிவுல இந்த காவேரி வாட்டர் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கமிஷன் இருக்கு, டிபிஆர் அவங்க கிட்ட சப்மிட் பண்ண, கர்நாடகாவுக்கு ஃபேவரா சப்மிட் பண்ண உடனே நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். அதை அந்த கமிஷன் மேல நம்பிக்கையை இழந்துட்டோம். அப்ப சீனியர்ஸ் அட்வொகேட்ஸ் கவுன்சில்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, உச்ச நீதிமன்றம் 2018 என்ன தீர்ப்பு கொடுத்ததோ அந்த தீர்ப்பு பாதிக்கப்படக்கூடாது. கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொன்ன மாதிரி, விவசாய சங்கங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் மேகதாது அணை என்பது வாட்டர் ரிசர்வேஷன், அதாவது பங்கீடுக்கும் மேகதாது அணைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்நாடகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேகதாது அணை கட்டும் பொழுது அதுவும் பெங்களூர்ல ட்ரிங்கிங் வாட்டர்னு அவங்க சொல்றாங்க, அதாவது குடி தண்ணீருக்காக நாங்க கட்டணும்னு சொல்றாங்க. அது ஒரு சட்ட சிக்கல் நிறைந்தது. முன்னாடி விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் படி குடி தண்ணீருக்கு வேணுங்கிற ஒரு சட்ட சிக்கலை ஏற்படுத்துறது போல இந்த அணையை கட்டுறதுக்கு மக்களுடைய குடி தண்ணீருக்கு சொல்ல ஒரு அணையை கட்ட முற்படுறாங்க. இது 2 விஷயமா பார்க்கணும். ஒண்ணு சட்ட சிக்கல் நிறைந்தது. அப்படி சட்ட சிக்கல் நிறைந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்ல டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை காவிரி வாட்டர் கமிஷன்ல சப்மிட் பண்ணணும் அலோ பண்ணும் பொழுது முற்றிலுமாக நம்ம காவேரி வாட்டர் கமிஷன் நம்ம நம்பிக்கை இழந்திருக்கோம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி அவங்க கொடுத்திருக்க கூடாது. உடனே முதலமைச்சருடைய சட்ட வல்லுநர்கள் சொன்னது என்னன்னா, இமிடியட்டாக இந்த கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னு சொல்லிட்டு தண்ணியை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ங்கிறது தனி. அது உச்ச நீதிமன்றம் 2018 தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேகதாது அணையில இந்த டிபிஐ ப்ராஜெக்ட் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணையம் உருவாக்கணுங்கிறது இன்றல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில சட்ட வல்லுநர்கள், அன்றைய இருந்த சட்ட வல்லுநர்கள் அண்ணா சொன்னாரு, வில்சன் சார் கோஆர்டினேட் பண்ணாரு. அப்ப முகுல் ரோத்ரி சார் தான் ஆர்குமெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சிங்வி சார் உள்ள இருந்தாரு. அதுக்கப்புறம் உமாபதி சார் உங்களுக்கு தெரியும், அவரும் தோழர் தான். கிட்டத்தட்ட 30 வருஷமா அவர் தான் இந்த காவேரி சம்பந்தமாக பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது அவர் தான் கடுமையாக போராடி பல்வேறு வெற்றிகளை கொடுத்ததுல முக்கியமான ஒரு எக்ஸ்பர்ட் அவரு. சோ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவை சரியான திசையில செல்ல முடியும்னு மாண்புமிகு முதலமைச்சர் முடிவு செய்து அடுத்த சட்ட ரீதியாக இந்த கோரிக்கையை உச்ச நீதிமன்றத்திலும் இந்த கோரிக்கையை மாண்புமிகு பிரதம மந்திரி கிட்டும் கொண்டு செல்லலாம்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு தீர்மானத்துல வெறும் மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு எதிர்ப்புக்காக இந்த அவையில் ஒரு தீர்மானத்தை முதல்வர் நிறைவேற்றும் பொழுது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் மார்ச் மாசம் இந்த கோரிக்கையை ஆல்ரெடி சட்ட வல்லுநர்கள் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே டிஸ்கஷனை கொண்டு வந்திருந்து
ஒரு கடிதத்தை அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் உடனடியாக நினைவுக்கு வந்தவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அதிகாரிகளுடன் மட்டும் கலந்துரையாடல, உடனடியாக சீனியர் கவுன்சில் கிட்ட உடனடியாக சட்டமன்றம் நடந்திருக்கும் பொழுதே ஒரு ஆய்வை மேற்கொண்டாரு. அதுல நம்ம இந்த காவிரி வாட்டர் கமிஷன் மீது நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம். இந்த கமிஷன் தொடர்ந்தால் இந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ஒருவேளை இந்த கமிஷன் அக்செப்ட் பண்ணிட்டா நமக்கு உடனடியாக பிரச்சனைகள் வந்துரும் சொல்லிட்டு இந்த கமிஷனை நம்ம இமிடியட்டா என்ன சொல்றது, அந்த கமிஷனை நம்ம உடனடியாக கேன்சல் பண்ணிட்டு புதிய கமிஷன்ங்கிறது முழுக்க மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த கமிஷன் உருவாக்கணுங்கிறது தான் நம்மளுடைய சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனை. இதுக்கும் 2018 உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி சட்ட வல்லுநர்களுடைய ஆலோசனைப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அப்படி புதுசா ஒரு ஆணையம் வரும் பொழுது அந்த ஆணையத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய கேரளா ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், நம்மளுடைய மற்ற மாநிலங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிப்போம். நம்மளும் எதிர்ப்பு தெரிவிப்போம். அப்ப அந்த ஆணையம் புதுசா அப்பாயின்ட் பண்ணும் போது நமக்கான கால அவகாசம் கிடைக்கும். அந்த ஆணையம் அப்பாயின்ட் பண்றதுக்கே ஒரு 6 மாசம் அவ்வளவு 1 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆணையம் 2018க்கான உச்ச நீதிமன்றத்தோடைய தீர்ப்புக்கான ஆணையம் கிடையாதுங்கிறத நாங்க திருப்பியும் விளக்கம் கொடுக்கிறோம். இதுதான் பதிவு பண்றோம். மேகதாது அணை சம்பந்தமாக அணை கட்டணமா கட்டக்கூடாதா, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வாங்கினது தவறுங்கிறோம். ஆனா அந்த ஆணையம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஆணையம் வாங்கி ஒரு தலைபட்சமாக முடிவு எடுத்துட்டா சட்ட சிக்கல்கள் நமக்கு மிகப்பெரிய லெவல்ல வரும். அதனால அந்த ஆணையத்தையே நாங்க நம்ம கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஆணையம் மேகதாதுக்காக உருவாக்குறோம். இத 2 சப்ஜெக்டா நம்ம பிரிச்சு பார்க்கணுங்கிற நம்ம ஒண்ணு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய வாட்டருடைய ஒரு நமக்கான உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதுல நம்ம வெற்றி பெற்றுட்டோம். அத இந்த ஆணையம் கைவிக்கவே முடியாது எப்பயும். ஆனால் கர்நாடகா குடி தண்ணீருக்குன்னு எங்களுக்கு டிஎம்சி வேணும்னு சொல்லும் பொழுது இந்த பிரச்சனை பிரியுது. முன்னாடி எப்படின்னா விவசாயிகளுக்கு தண்ணி வேணும்னு கர்நாடகா போராடினாங்க, உச்ச நீதிமன்றத்துல போராடணும். அதுக்கு ஏத்த மாதிரி உச்ச நீதிமன்றம் 2018 தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா கர்நாடகம் அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, குடி தண்ணீர் வாட்டர் ட்ரிங்கிங் பொதுமக்களுக்கு பெங்களூர்ல தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு சட்டம் சிக்கல் நிறைந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. அப்ப அந்த ஸ்ட்ராட்டஜியை உடைக்கணும்னா கண்டிப்பாக அன்னைக்கு மார்ச் மாசம் 2026 எல்லா சட்ட வல்லுநரும் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை நடத்தி அதுக்கேற்ற மாதிரி இந்த கமிஷனை நம்புது, அந்த கமிஷனுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றாங்க இந்த கமிஷனுக்கு எதிராக. ஆனா அந்த கமிஷனுடைய பரிந்துரையை உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க, டிபிஆர் ப்ராஜெக்ட் தானே கொடுக்குறாங்க, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தானே கொடுக்க போறாங்க, அவங்க முடிவு எடுக்க போறது இல்ல, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டும் கொடுக்கட்டும் அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றம் நமக்கு எதிரான தீர்ப்பு கிடையாது. டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அந்த கமிஷன் கொடுக்கணும்னு சொன்னதுனால நம்ம உடனே அடுத்த ஸ்டாண்ட் எடுக்கணும். ஏன்னா ஒரு தலைப்பட்சமாக அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை உடனடியாக வாங்கி உடனே 3-4 மாசத்துல இல்ல 6 மாசத்துல முடிவெடுத்தா ட்ரிங்கிங் வாட்டர்னு சப்ஜெக்ட், அதாவது குடி தண்ணீர்ங்கிற சப்ஜெக்ட் சட்ட சிக்கலுக்குள்ள போக கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம புதுசா ஒரு ஆணையம் மேகதாது அணை கட்டக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஆணையத்தை இது சம்பந்தமாக உடனே உருவாக்கணுங்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆணையம் நாம் நம்பிக்கை இழந்துட்டோம். இதனாலதான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரும் ஒரு ஆணையத்தை புதுசா உருவாக்குங்கிறது ஒரு உமாபதி சார் ஆகட்டும், சீனியர் அட்வொகேட் கவுன்சிலுடைய கடந்த 30-40 வருஷமா நம்மளுடைய விவசாயிகளுக்காக யாரெல்லாம் சட்ட ரீதியா சட்ட வல்லுநர்கள் போராடினாங்களோ அவங்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்து இந்த சட்டசபையில மாண்புமிகு உறுப்பினர் திருத்தல் தீர்மானத்தை கொடுத்தோம். இதுதான் எங்களுடைய பதிவு. உறுதியாக நாங்கள் சொல்லுகிறோம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுடைய பிரதிநிதித்துவம் எங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் ஒரே கூட்டணின்னு சொல்றதோட தமிழக மக்களுக்காக ஒரே இடத்துல விவசாயிகளுக்காக எப்பொழுதும் நம்ம குரல் கொடுப்போம். அதை நாங்கள் உறுதியாக சொல்லுகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி நம்மளுடைய உரிமையை எப்பொழுதும் நிலைநாட்டுவார். இது ஒரு லீகல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கறத நாங்க பதிவு பண்றோம். நன்றி. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருடைய விளக்கம், அதே போன்று மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருடைய விளக்கமே போதுமானது என்று நான் கருதுகிறேன். பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக
திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினருக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளின் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசு துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளிக்கட்ட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையிலோ நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர்மன்றம் அமைக்க வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திருத்திய தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. உறுப்பினர் நீங்க அவையை விட்டு வெளியேறிய பிறகு அது பற்றி விரிவான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் விளக்கத்தை எல்லாம் அளித்து நீங்க அதை கேட்க தவறிவிட்டீர்கள். இப்போது நான் சொல்லுகிறேன், மேகதாது பற்றி எந்த விதமான கருத்தையும் நீங்கள் சொல்வதை நான் ஏற்க முடியாது. அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பேரவைத் தலைவர்களே, சட்டப்பேரவைத் தலைவர்களே, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், இதில் பாதிக்கப்படக்கூடிய நபரும் அவரும் ஒன்று. ஆகவேதான் உணர்வுபூர்வமான பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை சேர்க்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் அல்ல. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். உணர்வுபூர்வமான பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்றுதான் நான் காலையில் குறிப்பிட்டேன். இன்னொன்று, இந்த மேகதாது பிரச்சனையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருடைய உணர்வையும் புரிந்து கொண்டுதான் இந்த நேரத்தில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று காலத்தின் நேரத்தை பார்த்து சரியான தருணத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். தீர்மானத்தை முன்மொழிகிற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களோடு அது முன்மொழியப்படுகிறது. அதை நான் அறிவிக்கிறேன். திருத்தங்களை எதிர்க்கட்சி தலைவர் விரிவாக விளக்கமாக பேசியது இந்த அவையில் இருக்க எல்லோரும் கேட்டீர்கள். அவர் பேசுகிற போதே அவரை குறுக்கிட்டு நீங்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற கருத்தை சொல்லி இருந்தால் அதை விவாதத்திற்கு விட்டிருக்கலாம். இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்து கூட அதை சேர்த்திருக்கலாம். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அடுத்து நான் திருத்தங்களோடு இந்த தீர்மானம் அவையின் முடிவுக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது கூட எழுந்து நின்று இதில் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று தாங்கள் கூறியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அனைத்து கட்சியினரும் எதிர்பார்க்கிற, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடே பார்த்து கொண்டிருக்கிற,
தமிழ்நாட்டிலே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சில மாநிலங்களெல்லாம் முன்பு ஒப்பிட்டு பேசுவோம். அந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒற்றுமை வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எல்லோரும் ஒரு சேர நின்று ஒரு தீர்மானத்தை ஆதரித்த ஆம் என்று சொல்லிய பிறகு அந்த தீர்மானத்தை ஒட்டி இங்கு பேச அனுமதிப்பு மறவது அல்ல. விதிகளிலும் அது இல்லை. இருந்தாலும் கூட ஏன் அனுமதித்தேன் என்றால், நீ உரிமை பிரச்சனை என்று காலையில் கொடுத்தீர்கள். அந்த உரிமை பிரச்சனையை எழுப்பதற்கு நான் அனுமதி தருகிறேன். அவை முடிவதற்குள்ளாக அனுமதி தருவேன், அமருங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் வெளியேறிய பிறகு இங்கே உறுப்பினர் கருத்தை எல்லாம் தெரிவித்தார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக இன்னும் விரிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவே அந்த விளக்கத்தை எல்லாம் அளித்தார். அதைவிடவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி ஒருங்கிணைப்பாக இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்ன நடந்தது என்று இந்த பிரச்சனையில் அடிப்படையில் இருந்து நுனிவரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இங்கே அவையிலே பேசிவிட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேகதாது பிரச்சனை பற்றி திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோ, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையோ உகந்தது அல்ல. மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அருள் கூர்ந்து அதை நீங்கள் தவிர்த்து விட்டு பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.